இந்தோனேஷியால ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய சிட்டி அது. அந்த சிட்டில புதுசா கல்யாணமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வேலை இல்லாம அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரும் எல்லா இடத்துலயும் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியா அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா அவருக்கு வேலை கிடைக்குது. இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த போஸ்டிங் போட்டிருக்க இடம் ரொம்பவே குக் கிராமம். அந்த கிராமத்துல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. ஒரு பர்டிகுலர் இடம் வரைக்கும் தான் ரோட்லயே நம்ம போக முடியும். அதுக்கு மேல அந்த கிராமத்தை அடையணும் அப்படின்னா ஏரியில படகு மூலமா தான் போக முடியும். அப்படிப்பட்ட எந்த ஒரு வசதியுமே இல்லாம ஒரு குக் கிராமத்துல அவருக்கு வேலை கிடைச்சிருந்தது. ஆனா வேற வழி கிடையாது. கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வேலை செஞ்சாதான் அந்த வேலை அவருக்கு பெர்மனண்டாகவும் அதே சமயம் அவர் எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபரும் அவருக்கு கிடைக்கும். அதனால அவரும் அவங்க ஒய்ஃபும் அந்த கிராமத்துக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டு காரை புக் பண்ணிட்டு அந்த கார்ல போறாங்க. இப்போ நைட் டைம்ல அந்த கார் போயிட்டே இருக்கு. விடிஞ்சா அந்த கிராமத்தை அடைஞ்சிடலாம். நைட் டைம்ல ஒரு மிட் நைட் இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அந்த காரை நிறுத்துறாங்க. அப்போ தூங்கிட்டே இருந்த அவங்க ஒய்ஃபுக்கு திடீர்னு ஏதோ அவங்கள கிராஸ் பண்ணி வேகமா போற மாதிரி தோணுது. என்ன இதுன்னு முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனா அவங்க லைட்டா பயந்து போயிடுறாங்க. இதை நோட் பண்ண அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இல்ல ஒன்னும் இல்ல, ஏதோ ஒண்ணு என்ன ஃபாஸ்டா கிராஸ் பண்ணி போன மாதிரி இருக்கு, நான் இந்த கண்ணாடி வழியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, இது ஃபாரஸ்டுக்கு நடுவுல கார் நிக்குதுல்ல, அதனால நீ எதனா கெட்ட கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு. அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல சைட்ல அந்த காரை நிறுத்தி வச்சிருக்காங்க. 2 பக்கமும் பாத்தீங்கன்னா பயங்கரமான அடர்ந்த ஃபாரஸ்ட். அதுவும் மிட் நைட்ல அந்த காரை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவங்க ஒய்ஃபுக்கு எதுவுமே புரியல. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, நான் கண்டது கனவுல நிஜமாவே நான் என்னத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள் மனசுல தோணிட்டே இருக்கு. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கலான்னு முயற்சி பண்றாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரியுது. கண்ணு முழிச்சு பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கிற தலை மட்டும் தனியா போற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க ரொம்பவே பயந்து எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காரை விட்டு வெளியே இறங்கி வந்து வாமிட்டும் பண்ணிடுறாங்க. இல்ல இங்க ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, எனக்கு இந்த இடத்த விட்டு போகணும், வாங்க முதல்ல காரை எடுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டே ஆகல. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சத்தம் வந்து அவங்களுக்கு கேக்குது. என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து ஒரு சவப்பெட்டி மட்டும் தனியா வந்து ரோட்ல இருக்கு. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து ஏதோ தட்டுறா மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இந்த கார்ல இருந்தவங்க எல்லாமே பயந்து போறாங்க. அந்த கார்ல இருக்கிற டிரைவர் சொல்றாரு, நீங்க சாப்பிடுற பொருள் எதனா வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமான்னு அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. முதல்ல நீங்க சாப்பிட்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரோட்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால அந்த ஹஸ்பண்டும் அவர்கிட்ட இருந்த எல்லா சாப்பிட்ற பொருளையும் எடுத்து ரோட்ல போட்டுடுறாரு. இப்போ அந்த சாப்பாட்டு பொருளை எடுக்கிறதுக்காக அந்த சவப்பெட்டியில இருந்து ஒரு கை மட்டும் தனியா வந்து அந்த எல்லா சாப்பிட்ற பொருளையும் எடுத்துட்டு போகுது. இதை பார்த்த உடனே எல்லாரும் இன்னும் ரொம்ப பயந்துடுறாங்க. இப்போ காரும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஏன்னா அந்த சாப்பிட்ற பொருளுக்காக தான் அந்த ஆன்மா வந்து ஆசைப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அவங்க எல்லாருமே விடிஞ்சிருது. அந்த கிராமத்தை அடையறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து நைட்டு நடந்ததை பத்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த கார் டிரைவர் எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே பேசுறாரு. இங்க நிறைய இந்த மாதிரிதான் அபனிஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இறந்து போனவங்களை புதைக்காம இல்ல எரிக்காம அவங்க மரத்துகள்ல வந்து அந்த சவப்பெட்டியை கட்டி தொங்க விட்டுருவாங்க. இங்க இருக்கிற நிறைய ஃபாரஸ்ட்ல வந்து நீங்க இந்த காட்சியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடுது. இதுக்கு மேல அந்த கிராமத்துக்கு போகணுமா இல்ல இப்படியே திரும்பி போயிடலாமான்ற மாதிரி கூட அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, நம்ம போய் தான் பார்ப்போம், அந்த கிராமத்துக்கு போய் ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. கடைசியா அவங்க அந்த ஏரி கரைக்கு வராங்க. படகுல ஏறி அந்த கிராமத்துக்கும் போயிடுறாங்க. படகுல இருந்து இறங்கி அந்த கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போற வழியெல்லாம் வெறும் காடா இருக்கு. அந்த காட்டுல இருக்கிற எல்லா மரங்கள்லயும் அந்த கார் டிரைவர் சொன்ன மாதிரி இறந்து போன உடலை சவப்பெட்டிக்குள்ள அடைச்சு கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் அப்படியே அள்ளு விட்டுருச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடுங்கி போறாங்க. சரின்னு ஒரு வழியா கிராமத்துக்குள்ள வராங்க. அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 100 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு கம்மியான மக்கள் தொகையை கொண்ட ஒரு கிராமமா தான் இருக்கு. அதே சமயம் அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு விசாரிச்சு போறாங்க. போன உடனே அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் வந்து அவங்க 2 பேரையும் வர வைக்கிறாங்க. அவங்க தங்கறதுக்கான வீடையும் அந்த பிரின்சிபால் காட்டுறாரு. இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே 7 பேர் தான் படிக்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஃப்ளட் வந்து அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபால் சொல்றாரு. மறுநாள் காலையில அந்த ஹஸ்பண்ட் வந்து அவரோட வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக போறாரு. அப்போ அந்த பிரின்சிபால் சொல்றாரு, உங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுறாங்க, அவங்கள வந்து கிளாஸ் எடுக்கட்டுமே, வீட்டுல தனியா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உடனே அவங்க ஒய்ஃபும் சரி நானும் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சம்மதிச்சு இப்போ 2 பேருமே கிளாஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த ஒய்ஃபோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற 7 ஸ்டூடெண்ட்ஸை ஆளுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ அந்த ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ட்ல ஏதோ ஒண்ணு எழுதி போட்டு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. எழுதி போட்டுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த கிளாஸ் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த உயிரோட இருக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸை தவிர மீதி எல்லாம் அந்த ஃப்ளட்டுனால அழிஞ்சு போனாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவிங்க மாதிரி இந்த ஒய்ஃபோட கண்ணுக்கு தெரியுது. பார்த்த உடனே அவங்க ரொம்ப பயந்து போறாங்க. இப்படி நடந்த விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இல்ல, அவர் சொன்ன கதையே நீ வந்து மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதனாலதான் உனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை பெருசா எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாரோ இவங்கள வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. இந்த எல்லா சிம்டம்ஸுமே வந்து அந்த ஒய்ஃபுக்கு தான் தெரியுது. உடனே அவங்க கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கிற தலை தனியா பறக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல ஒன்னும் இல்ல, எரிஞ்சிட்டு இருக்கிற தலையை மட்டும் நான் தனியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க வீட்டு கதவை தட்டி ஒரு பாட்டிமா வந்து நிக்கிறாங்க. அந்த பாட்டிமா எதுவுமே பேசாம ஹீரோயினோட வயித்தை தொட்டு ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. மறுநாள் காலையில இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த பிரின்சிபால் கிட்ட இந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு. அப்ப அந்த பிரின்சிபால் வந்து ஊர்ல இருக்கிற ஒரு மந்திரவாதி பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த மந்திரவாதி பொண்ணு வந்து உங்க ஒய்ஃபோட உடம்புல ஒரு தீய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. உடனே ஒரு மூலிகை கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்க ஒய்ஃப் திடீர்னு அவங்க தலைய தரையில முட்டி ஒரு மாதிரி சத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய அந்த தீய சக்தி வந்து வெளிப்படுது. எப்படியோ அவங்க கையை காலெல்லாம் பிடிச்சி அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகாம பண்ணி அந்த உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியை இந்த மந்திரவாதி பொண்ணு வெளியே அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் இந்த கஷாயத்தை கொடுத்த உடனே அந்த ஒய்ஃப் வந்து மயங்கிடுறாங்க. இந்த ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த மந்திரவாதி பொண்ணு ஒரு விஷயத்த இந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. என்னன்னா, இந்த ஊர்ல ஒரு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க தான் இந்த ஊர்ல நிறைய பிளாக் மேஜிக்லாம் பண்ணி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க. ஃப்ளட்டு வந்து நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்கல்ல, அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க 2 பேர் தான். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா துர்மரணத்துக்கும் தீய சக்திகளுக்கும் அமானுஷ்யமான விஷயங்களுக்கும் அவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரவாதி பொண்ணு சொல்றா. அதே சமயம் அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இப்போ அவங்க உங்க ஒய்ஃபை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. உங்க ஒய்ஃபையும் உங்க ஒய்ஃப் வயித்துல வளரக்கூடிய அந்த குழந்தையையும் தான் வந்து அந்த மந்திரவாதி தம்பதிங்க 2 பேருமே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே ஒரு மந்திர பொருளை கொடுத்து இதை உங்க வீட்டை சுத்தி வந்து வச்சிடுங்க. அதனால அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற தலை வந்து உங்களை எதுவுமே பண்ணாம காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரவாதி பொண்ணு ஒரு மந்திர பொருளை கொடுக்குறா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க ஒய்ஃபை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் நம்ம கழிச்சிட்டா போதும், மறுநாள் காலையில நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு டிசைட் பண்றாங்க. மறுநாள் காலையில விடியறதுக்குள்ள அவங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவங்களுக்கு அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனே அவங்க பொட்டி படைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த கிராமத்தை விட்டு போகணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி வந்து பார்த்தா அந்த கிராமத்தை விட்டு போகக்கூடிய எல்லா படகும் எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல இந்த கிராமத்தை விட்டு போறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சொல்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு வேற எதனா வழி இருக்கான்னு அவர் கேட்க போறாரு. ஆனா இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகணும்னா இந்த படகை தவிர வேற எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே இல்லைன்னு அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க. திடீர்னு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் பேய் பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை தேடி வராரு. வந்த இடத்துல பார்த்தா ஒய்ஃப் அங்க இல்லை. பதறி போன இவரு வீட்டுக்கு போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. ஆனா வீட்லயும் அவங்க ஒய்ஃப் இல்லை. உடனே அந்த மந்திரவாதி பொண்ணு கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ அந்த மந்திரவாதி பொண்ணு ஒரு மந்திரத்தை போட்டு புகை மாதிரி விடுறா. அந்த புகை வந்து அவங்க ஒய்ஃப் எந்த திசையில இருக்காங்க அப்படிங்கிறத வந்து காட்டுது. உடனே அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா அது ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு அவங்க ஒய்ஃபோட பேரை சொல்லி சத்தமா கத்திட்டு இருக்கிறாரு அந்த ஹஸ்பண்ட். அப்போதான் ஒரு இடத்துல இருந்து அவங்க ஒய்ஃபோட குரல் கேட்குது. போய் பார்த்தா அங்க மயங்கின நிலையில
அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. உடனே அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு வந்து இந்த மந்திரவாதி பொண்ணுகிட்ட அவர் காமிக்கிறாரு. அந்த மந்திரவாதி பொண்ணும் அந்த பொண்ணோட உடம்புல வந்து ஏதோ ஒரு தீய ஆத்மா வந்து புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஒய்ஃபோட நெத்தியில கையை வச்சு இவங்க ஞான திருஷ்டி மூலமா அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இப்போ அந்த மந்திரவாதி பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அந்த சூனிய வைக்கக்கூடிய பாட்டியும் தாத்தாவும் தான் உங்க ஒய்ஃபை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. உங்க ஒய்ஃபோட கர்ப்பத்துக்குள்ள ஏதோ ஒரு மந்திர பொருளை அவங்க வந்து செலுத்தியிருக்காங்க. நான் என் சக்தியை யூஸ் பண்ணி நான் அந்த மந்திர பொருளை வெளியே எடுத்துடுறேன். நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த கிழவியையும் அந்த கிழவனையும் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியையும் மந்திர பொருளையும் கொடுத்து அனுப்புறா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படியும் அந்த கிழவி சக்தி மந்திரங்கள் மூலமா அவளுடைய உடம்பை விட்டு தலையை மட்டும் தனியா பிரிக்கக்கூடிய வித்தைய கையாளுவா. அந்த சமயத்துல அவளுடைய உடம்பு அழிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கத்தியையும் ஒரு சில மந்திர பொருட்களையும் கொடுத்து இந்த மந்திரவாதி பொண்ணு அனுப்புறா. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டும் அந்த கிழவியும் தேடி வீட்டுக்கு போறாரு. போன இடத்துல அந்த மந்திரவாதி பொண்ணு சொன்ன மாதிரியே அவங்க 2 பேருமே உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை பண்ணிட்டு பூஜையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயம் இந்த ஹஸ்பண்ட் பயங்கரமா கத்துறான். அப்போ இவன் கத்துறதையே அவங்க காதுல வாங்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, கத்தியை எடுத்து குத்தலான்னு இந்த ஹஸ்பண்ட் கிட்ட வரான். அப்போ அந்த கிழவி அவளுடைய மந்திர சக்தி மூலமா இந்த ஹஸ்பண்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடுறான். அதனால இவன் அப்படியே நின்றுடுறான். அப்பதான் அந்த கிழவன் சொல்றான், நீங்க நினைக்கிற மாதிரி நானும் என் ஒய்ஃபும் தப்பானவங்க கிடையாது. சொல்ல போனா நாங்க தான் இந்த கிராமத்தை காப்பாத்திட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் நல்லவன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே அந்த மந்திரவாதி பொண்ணு, இந்த கிராமத்துல இது வரைக்கும் இறந்தவங்க எல்லாரையுமே சாகடிச்சவளே அவதான். அப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்காம அவங்கள அப்படியே பேயாவே அலைய விட்டுட்டு இருக்கிறா. காரணம் என்னன்னா, அந்த இறந்த உடல்களை அவ புதைக்கவும் விடமாட்றா, எரிக்கவும் விடமாட்றா. அதுக்கு பதிலா மரத்துல இப்படி கட்டி வைக்க அவ தான் சொல்றா. அதனாலதான் வந்து எல்லா ஆன்மாவும் இன்னும் சாந்தி அடையாம இந்த கிராமத்தையே சுத்திட்டு இருக்கு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்துல இருந்த நிறைய பெண்களையும் குழந்தைகளையும் சாகடிச்சவளே அவதான். ஃப்ளட்டு வந்து இறந்து போனாங்கன்னு நிறைய பசங்களை சொன்னாங்கல்ல, எந்த பசங்களுமே வந்து ஃப்ளட்டு வந்து இறந்து போல, எல்லாரையுமே இவ தான் பலி கொடுத்தா அப்படின்னு அந்த கிழமை ஒரு புது ட்விஸ்ட சொல்றான். காரணம் என்னன்னா, எல்லா தீய சக்திகளுக்குமே வந்து இவ தலைவியா மாறணும், ஒரு கடவுளா மாறணும்னு நினைச்சு அவ ஒவ்வொரு குழந்தையையும் ஒவ்வொரு கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களையும் அந்த கருவுல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழிச்சுக்கிட்டே வரா. அந்த வகையில இப்போ அவன் உன் ஒய்ஃபை வந்து டார்கெட் பண்றா. அதனாலதான் ஸ்டார்டிங்ல இருந்தே உன் ஒய்ஃபையும் உன் குழந்தையையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்க நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு அந்த கிழவன் சொல்றான். இப்போதான் அந்த கிராமத்துல நடக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா அமானுஷ்யமான விஷயங்களுக்கும் காரணம் யாரு அப்படிங்கிறது புரிய வருது. எந்த கத்தியை கொடுத்து அந்த கிழவியை கொலை பண்ண சொல்லி அந்த மந்திரவாதி பொண்ணு சொன்னாலோ அதே கத்தியை வச்சு அந்த ஹஸ்பண்ட் அந்த மந்திரவாதி பொண்ணை கொலை பண்ணிடுறான். அந்த மந்திரவாதி பொண்ணுக்கும் அந்த உடலை விட்டு தலையை தனியா பிரிக்கக்கூடிய வித்தை தெரியும். அதனால அவ தலை தனியா பிரிஞ்சிருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்றான்னா, அவ உடம்ப வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற தீயில போட்டு கொன்னுடுறான். அதே மாதிரி அவளுடைய தலையை வந்து அடிச்சு கல்லால அடிச்சே வந்து ஒன்றும் இல்லாம பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த கிராமத்துல அமைதியான சூழ்நிலை திரும்புது. இந்த வயசான கிழவனும் கிழவியும் காலப்போக்குல வயது மூப்பு காரணமா இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் அதே ஊர்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல படிக்க வந்தாங்க. இப்போ அந்த கிராமத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவ ஆரம்பிச்சது. இப்போ நான் சொன்ன இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன குயாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்தோனேஷியன் பேய் படம். இந்த படத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம இங்கே ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் இந்த வீடியோவை பத்தின உங்களது கமெண்ட்ஸையும் மறக்காம இங்கே போடுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.